ஹவு டு கியூர் கிராக்டு ஹீல். பித்த வெடிப்புக்கு இது ஒரு மருந்து போதும். அற்புதமா காலில் வரக்கூடிய பித்த வெடிப்பை சூப்பராக சரி பண்ணிடலாம். ஸோ அந்த பதிவை நம்ம இந்த தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாத வெடிப்பு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு வந்ததுன்னா கால் பாதத்தில் வலி ஏற்படும். ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி வெளியில் போகிறதுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும். ஷூ போட முடியாது, செருப்பு போட முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து வெளிவரதுக்கு நிறைய மருத்துவ குறிப்புகள், நிறைய மூலிகை வைத்தியங்கள் பதிவில் நிறைய சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாரம்பரிய சித்த மருத்துவ முறையில் இருந்து நம்ம குறிப்பெடுத்து சொல்றது தான் நம்ம வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த பாத வெடிப்பு எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வெயிட் தாங்க முடியாமல் அந்த கால் பாதத்தில் வெடிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு ஆய்வு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம ஏற்றுக்க முடியும். நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால ஆராய்ச்சி பண்ண முடிவுகளிலிருந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு அருமையான வழிமுறை. அப்படி ஹவு டு கியூர் கிராக்டு ஹீல், அந்த பாத வெடிப்பு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளிகளில் வேலை செய்கிறவங்க, சேத்துல எந்த நேரம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெடிப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தான் புண்ணு ஆயிடும். காலில் அந்த வெடிப்பு வந்ததுனாக்கா சேத்து புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பித்தம் அதிகமாக இருந்தாலும் பித்த வெடிப்பு வருதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் பித்த வெடிப்பு உடல் பருமனால தான் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு குறிப்பு சொல்றாங்க. ஸோ பித்த வெடிப்பு வர்றதுக்கு காலையில் வெறும் வயிற்றுல இந்த வேப்பம்பூ கஷாயம் கிடைச்சதுன்னா அந்த வேப்பம்பூ கஷாயத்தை வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு போட்டு குடிங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 200 ml தண்ணியில் கொஞ்சம் ஒரு 15 கிராம் அளவுக்கு வேப்பம்பூவை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை கொதிச்சு வந்த பிறகு அது கூட சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு கலக்கி குடிச்சோம்னாக்கா அந்த சிறுங்கசப்பு பித்தத்தில் சரி பண்ணுறதுக்கான அற்புதமான கஷாயம். ஸோ கஷாயம் இந்த வேப்பம்பூ கஷாயம் எந்த வயதினராக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த விதமான பக்க விளைவும் இல்லாதது. அற்புதமாக வீட்டையே நம்ம தயார் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரெமெடிஸில் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடியது. நிறைய பேர் ஹோம் ரெமெடியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ், பயனுள்ள டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற டிப்ஸோட நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கலாக நம்ம பயன்படுத்தி அதனால ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்ம பதிவை சொல்கிறது வழக்கம். ஸோ இந்த ஸ்ரீயா ஹெர்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மிச்சம் நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த ஸ்ரீயா ஹெர்பல்ஸில் இதுக்கு வரக்கூடிய வீடியோகளை முழுசாக பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ மருத்துவ குறிப்புகளோடு சேர்ந்து நம்ம மூலிகை குறிப்புகளையும் நம்ம சொல்லும்போது இது ஒரு பயனுள்ள தகவலாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பது எனக்கு கிராக்டு ஹீல் அப்படின்னும்போது இந்த பாத வெடிப்பு வந்ததுன்னா நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகைகளை கொண்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பேஸ்ட்டை நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றதையும் ஒரு சில பழக்கங்கள் அதை நம்ம கண்டினியூஸாக பயன்படுத்தும் பொழுது அந்த சுத்தமாக அந்த பித்த வெடிப்புன்றது வராமல் உங்கள் கால் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு ரோஜா இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வெடிப்பு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு தூசி துரும்பு கூட இல்லாமல் அற்புதமாக கிளியர் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு டிப்ஸையும் நம்ம இந்த பதிவில் சொல்லிட்டு இருக்க போகிறோம். ஹோம் ரெமெடி ஃபார் கிராக்டு ஹீல். ஸோ பொதுவாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குப்பைமேனி தழை எடுத்துக்கங்க. மருதாணி தழை, குப்பைமேனி தழை, மருதாணி, அடுத்து வேப்பிலை, அருகம்புல். ஸோ குப்பைமேனி, வேப்பிள்ளை, மருதாணி, அருகம்புல், இது 4தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு பித்த வெடிப்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கங்க. எடுத்து அதை அம்மியில் வச்சு அரைக்கணும், ஆக்சுவல் ஃபார்மாலிட்டிஸ். ஆனால் இப்போ அம்மி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியை வச்சே நீங்கள் நல்லா அதை அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவில் இப்போ உங்களுக்கு கிளிப்பில் காமிக்கிற பாருங்க அதை எப்படி அரைச்சி அதை நான் கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பக்குவத்தில் அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கிங்க. விழுது மாதிரி அரைச்சி வச்சுட்டு அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை போட்டு ஒரு கலந்துக்குங்க. ஸோ வேப்பிலை, மருதாணி, குப்பைமேனி தழை, அருகம்புல், கீழா நெல்லி கிடைச்சதுனாலும் கீழா நெல்லி போடலாம். இந்த 5 விதமான மூலிகைகளை கொண்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இதில் கூட ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு அந்த பாத வெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாத வெடிப்பு உள்ள பகுதியில் நல்லா அப்ளை பண்ணுங்க. நைட்டில் படுக்கும் போது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த
நம்ம போட்டுக்கிற மூலிகையோட சரக்கை வந்து போயிட்டு அந்த பாதத்தில் ஹீல் பண்ணும். ஸோ இது வந்து நேச்சுரலான ரெமெடி. எந்த வயதினராக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவும் இல்லாதது. வீட்டில் வந்து நீங்கள் நடக்கும்போது பயன்படுத்துறதை விட நடக்காமல் இந்த நைட்டில் தூங்குற நேரத்தில் நீங்கள் காலில் போட்டிங்கனாக்கா அது நல்ல ரிசல்ட் அருமையாக தரும். ஒரே ஒரு வாரத்தில் அற்புதமான ரிசல்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு நேச்சுரலான ரெமெடியை கொண்டு நீங்கள் பேக்கு ஒரு வாரம் கண்டினியூஸாக போடுங்களேன். உங்கள் கால் வந்து அந்த பாத வெடிப்புன்றது சுத்தமாக மறைஞ்சு, சேத்து புண்ணு இருந்தாலும் அந்த சேத்து புண்ணு, பாத வெடிப்பு, இந்த கிராக்கடு ஹீல் மட்டும் இல்லாமல் இந்த சேத்து புண்ணையும் அற்புதமாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரலான ஹெர்பல் பேஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. அதை லைட்டாக ஹீட் பண்ணுங்க. வார்ம் வாட்டராக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த சாறு எடுத்து அந்த வார்ம் வாட்டரை கொஞ்சம் ஹீட் பண்ண தண்ணியில் உப்பு, எலுமிச்சம் சாறு 2த்தையும் விட்டுட்டு அந்த பாத வெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாத வெடிப்பு உள்ள காலை வந்து உள்ளே வச்சு டிப் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் நீங்கள் சீரியல் பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரி காலில் வச்சுட்டு அழகாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் காலம் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆகும். நீங்கள் சீரியல் பார்த்தா கணக்காக வந்துடும். பெரும்பாலும் சீரியல் பார்க்குறவங்க இந்த மாதிரி காலில் வந்து வெடிப்பு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல், ஸோ அந்த கால் பாதத்தில் வந்து ஒரு பாத்திரம், ஒரு நல்ல ஒரு 2 காலம் உள்ளே போயிட்டு நினைகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதிக தண்ணியும் வேண்டாம். ஒரு 2 லிட்டர் தண்ணி போதுமானதாக இருக்கும். அந்த 2 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விட்டு அந்த சாறில் காலை உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த கால் வெடிப்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வந்து இந்த எலுமிச்சம் பழம் வந்து கிருமி நாசினின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கிருமி நாசினி வந்து என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கிற அந்த இறந்த டெட் செல்ஸை வந்து எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் காலை வந்து தொடச்சிட்டு துண்டு வச்சு தொடச்சிட்டு நான் சொன்ன இந்த பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு படுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு அந்த ஹீல் பெயின், அந்த கிராக்கடு ஹீல் வந்து சுத்தமாக க்யூர் ஆகிடும். குதிகாலைகளில் வரக்கூடிய இந்த கிராக்கடு ஹீல், அதாவது பாத வெடிப்பு வந்து சரி செய்வதற்கான அற்புதமான ஒரு பேஸ்ட் இது வந்து. இதாக கூடவே நீங்கள் வந்து அந்த எலுமிச்சம் பழத்தோட சாறு விட்டு கல்லுப்பு போட்டு அந்த வெந்நீரில் வைக்கும்பொழுது கால் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்த செல்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இது இல்லாமல் டெய்லி நீங்கள் குளிக்கும்போது அந்த காலில் வெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த குதிகால் பகுதி வந்து நல்லா அந்த சிமெண்ட் காரம் இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிங்கனாலே அந்த டெட் செல்ஸ் எல்லாமே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கிளியராக வந்துடும். அந்த உள்ள நம்ம எவ்வளோதான் வெளியில் இந்த மாதிரி க்ரீம் தடவிட்டோ இல்லைன்னா ஏதாவது சோப்பு போட்டு கழுவினாலும் அது போனாலும் உள்ள இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணோம்னா டெய்லி நைட்டில் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 ml தண்ணியில் வந்து பரங்கிப்பட்டை சூர்ணமும் நிலாவரை சூர்ணம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கிங்க. பரங்கிப்பட்டை சூர்ணம், நிலாவரை சூர்ணம் 2த்தையும் 50 கிராம் வாங்கிக்கிட்டு அதை கலந்து வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அதை வெந்நீரில் போட்டு கலந்து குடிக்கும்போது உங்களுடைய மலக்கழிவுகள், நாட்பட்ட மலக்கழிவுகள் எல்லாமே வந்து கரைஞ்சி மோஷன் வழியாக வெளியில் போயிடும். அப்போ அந்த குதிகாலில் வரக்கூடிய பித்த வெடிப்புக்கு காரணமான டெட் செல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் வந்து க்யூர் ஆகிட்டு வெளியில் போயிடும். ஸோ இந்த பரங்கிப்பட்டை சோர்ணம் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா 9940942623 அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் விலாசத்துக்கு நாங்கள் கொரியர் பண்ணி வைக்கிறோம். ஸோ மருத்துவ குறிப்புகளோட மருத்துவ ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொலாபரேட்டிவ் சேனலான ஸ்ரீயா ஹெல்த் கேர் சேனலில் நிறைய பதிவுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பதிவுகள் எல்லாமே பயனுள்ள தகவலாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவு கூர்றேன். ஸ்ரீயா ஹெர்பல்ஸ் என்ற சேனல் வந்து இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கிற சேனல். ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸ்ரீயா ஹெல்த் கேர் சேனலையும் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு மருத்துவ குறிப்புகள், மருத்துவ ஆலோசனைகள் வேணும்னாக்கா 9940942623 என்ற நம்பருக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரமான மருந்துகள் நம்மளே வந்து நேச்சுரலான ஒரு ஹெர்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதிகள்லையும் மலைகள்லையும் போயிட்டு நம்ம கொண்டு வந்து அதை அருமையாக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு ரொம்ப மலிவாகவும் தரமானதாகவும் தரது தான் நம்மளுடைய ஸ்ரீயா ஹெர்பல்ஸோட தரமான ஒரு நோக்கம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு மனமாற நன்றி கூறி மீண்டும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய பதிவோடு சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜெய்சங்கர். நன்றி, வணக்கம். நம்ம ஸ்ரீயா ஹெர்பல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பியூராக கிடைக்குங்க. ஸோ கடைக்கு நம்மக்கிட்ட என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து
குவாலிட்டி வந்து தரமானதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு நல்லா சூப்பரான ஒரு மருந்து வந்து உங்களுக்கு கடையோட நல்ல ஒரு ரேட்டில் உங்களுக்கு தரமானதாக தரோம். ஸோ உங்களுக்கு மருந்து தேவைப்படுதுன்னா 9940942623 நம்பருக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு மருந்து அனுப்பி வைக்கப்படும். ஸோ